மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நடவடிக்கை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டிற்காக ஒன்றிய அரசு பல்வேறு திட்டங்களை கடந்த காலங்களில் அறிவித்திருந்தாலும் அவை இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் உள்ளிட்ட முக்கியமான ரயில்வே திட்டங்கள் பல ஆண்டுகள் கடந்தும் முழு அளவில் செயல்பாட்டிற்கு வராதது மக்கள் மத்தியில் மிகுந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தும் அறிவிப்பு தேர்தலை முன்னிட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நடவடிக்கையா என்ற ஐயம் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசு உண்மையாகவே தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டிருந்தால் கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்டு இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கும் அனைத்து முக்கிய திட்டங்களையும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக உயர்த்தும் திட்டம் உண்மையாகவே செயல்படுத்தப்படும் வகையில் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.